நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் மிஸ்டார் ஸ்ட்ரைக் டேபிள் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். கோஜோவோட ஃபேமிலியர் வெளில வருது. அதை பார்த்து அந்த வில்லனும் அந்த பொண்ணும் பயந்து ஓட்டாங்க. அதுக்கப்புறம் காலையில் காமிக்கிறாங்க, அங்கே போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோஜோவும் யூகினாவும் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. யூகினா சொல்கிறா, சென்பாய் நீங்கள் பண்ண அவ்வளோ சேதத்துக்கு காசு நீங்கள் தான் கட்டணும். 50 மில்லியன் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அழிவே இல்லாத வேம்பயர் தானே, நீ ஈஸியாக கத்திடலாம், உங்களுக்கு தான் சாவே இல்லையே. கோஜை கேட்குறான் யூகினா கிட்ட, நீ லயன் கிங் ஆர்கனைசேஷன்கிட்ட இதை பற்றி சொல்லலைல்ல? யூகினா சொல்கிறா, அது காரணம் நீங்கள் கிடையாது, அதனால் நான் அவங்ககிட்ட சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் என்னை நேற்று காப்பாற்றுனீங்க, அதுக்காகவும் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் யூகினாவே கோஜாவும் ட்ரெயினில் ஏறுறதுக்காக போகிறாங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. யூகினா சொல்கிறா, நீங்கள் பண்ண சேதம் ரொம்ப பெருசு சென்பாய். கோஜை சொல்கிறேன், நான் வேணும்ட்டுலாம் பண்ணலை, எனக்குள்ளே இருக்க ஃபேமிலியர்ஸ் என்னோடய பேச்சே கேட்க மாட்டேங்குது, என் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்குது. அது ஏன் யூகினா கேட்கும்போது கோஜை சொல்கிறான், அது ஏன்னா முன்னாடி அவரோட தான் ஃபோர்ட்டு ப்ரெக்னேட்டராக இருந்தா, அவகிட்ட இருந்தால் எனக்கு இந்த பவர் கிடச்சிது. நான் அவங்களோட புது ஓனராக வந்ததுனால அந்த ஃபேமிலியர்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களோட ரத்தத்தை குடிக்காமல் என்னோடய ஃபேமிலியை என்னால் கட்டுப்படுத்த முடியாது. யூகினா கேட்குறேன், நீங்கள் இன்னும் மற்றவங்களோட ரத்தம் குடிக்கலையா? நீங்கள் ஒரு வேம்பயர் தானே? போதும்ல, ஏன் ஆச்சரியமாக பார்க்குறேன்? நான் ஒரு மனுஷன் தான் முன்னாடி, இப்போ தான் நான் வேம்பயராக மாறியிருக்கேன். நான் முன்னாடி மனுஷனாக இருந்ததுனால எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. அப்போ தான் கோஜாவோட ஃப்ரெண்டு மொட்டோக்கி வரான். அவன் வந்து சொல்கிறான், கோஜா சொல்கிறா, இவதான் புதுசாக வந்தா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டு, என் தங்கச்சி கிளாஸை தான் படிக்கிறா, அவள் பேர் தான் யூகினான்னு சொல்லும் போது மொட்டோக்கி யூகினாவோட பேக்கை பார்த்துட்டு, நீனா பேண்டில் இருக்கேன்னு கேட்கும்போது யூகினால பேண்டா அப்படின்னா என்னன்னு கேட்டுட்டு அவள் பேக்கை பார்த்துட்டு, ஆமாம் நான் பேண்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறா. கோஜா யூகினா கிட்ட சொல்கிறா, நீ போய் என் தங்கச்சியை பார்க்குறேன்னு சொல்லியிருந்தல, கிளம்புன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்றான். யூகினா போனதுக்கப்புறம் மொட்டோக்கி சொல்கிறான், அவள் வினோதமான பொண்ணாக இருக்கான்னு. கோஜாவில் ஆமான்றான். அதுக்கப்புறம் கோஜா கிளாஸுக்கு போனோன்னே அசாகி வந்துடல, காலை வணக்கம்னு சொல்கிறா. கோஜா கேட்குறான் அசாகி கிட்ட, நீ தூங்கலை ராத்திரி, மூஞ்சி டல்லாக இருக்குது. அசாகி சொல்கிறா, நேற்று ராத்திரி வெடி விபத்து நடந்ததில்ல, அதுக்காக என்ன ஐலாண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் என்னை கூப்பிட்டு சரி பண்ண சொன்னாங்க, அதுக்கு தான் லேட் ஆகிடுச்சி தூங்குறதுக்கு. அதை கேட்ட கோஜா என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறா. அசாகி கேட்குறா, எதுக்காக நீ மன்னிப்பு கேட்குற? கோஜா சொல்கிறான், இந்த ஐலாண்டில் இருக்க எல்லாருக்கும் நீ உதவி பண்ணுறல, அதுக்காக தான், என்னையும் சேர்த்து. அசாகி அதை கேட்டோன்னு மூஞ்சிலாம் செவந்து போயிடுச்சு. அசாகி சொல்கிறா, நீ உன்னோட ஹோம்ஒர்க்கை முடிச்சிருக்க மாட்டேன், நான் என்னோடய ஹோம்ஒர்க் தரேன், அதை பார்த்து எழுதிக்கோ. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பதில் சொல்லு. நான் சாயங்காலமாக ட்ரெயினில் போய் நிற்கும்போது உன்னை ஒரு பொண்ணோட பார்த்தேன், அது யாருன்னு கேட்குறதுக்குள்ளே அங்கே இருக்க பசங்களாம் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனில் வந்து யூகினாவோட பிக்சர் இருக்குது. அசாகி அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறா என்ன நடக்குதுன்னு. அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா, நம்ம ஸ்கூலில் ஜூனியர் ஐயில் புதுசாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் சேர்ந்துருக்காலாம், அந்த பிக்சரை தான் அந்த பசங்க பார்த்துன்னுக்குறாங்க. அந்த பிக்சரில் பார்த்துன்னு அந்த பசங்க வந்துட்டு கோஜா கிட்டே கேட்குறாங்க, தங்கச்சி படிக்கிற கிளாஸை தான் அவள் படிக்கிறா, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வை. அதுக்குள்ளே நட்சுகி வந்துட்டு கோஜாவை கூப்பிட்றா. கோஜா, நீயும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டும் என்னை வந்து ஆஃபீஸில் வந்து பாருங்கள், நீங்கள் 2 பேர் ராத்திரி கடையில் இருக்கிறத நான் பார்த்தேன், அதோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த பசங்கள்லாம் கோஜா மேலே காண்டாக இருக்கானுங்க. அசாகியோட ஃப்ரெண்டு சொல்கிறா, அசாகியை வச்சுக்கிட்டு எதுக்கு இன்னொரு பொண்ணு கூட சுற்றுறான்னு. கோஜா சொல்கிறான், அசாகியை நானும் ஃப்ரெண்டாக தான் பழகிறோன்னு. அதை கேட்ட அசாகி வந்துட்டு கோஜாவோட ஹோம்ஒர்க் பேப்பரை கீழ்ச்சி போட்டா. அதுக்கப்புறம் கோஜாவும் யூகினாவும் நட்சுகியோட ஆஃபீஸில் இருக்காங்க. நட்சுகி சொல்கிறா, ராத்திரி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும் போது கோஜாவும் யூகினாவும் ஆமான்றாங்க. நட்சுகி சொல்கிறா, அதே மாதிரி முன்னாடியும் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி 2 ஃபோட்டோவை காமிக்கிறா. நட்சுகி கேட்குறா, இந்த 2 ஃபோட்டோவில் இருக்கவங்க தெரியுமான்னு. கோஜாவும் யூகினாவும் தெரியும்னு சொல்கிறாங்க. கோஜா சொல்கிறான், இவங்க 2 பேர் செத்தாங்களான்னு. நட்சுகி சொல்கிறா, கிட்டத்தட்ட, அதாவது அவங்க கோமாவில் இருக்காங்கன்னு சொல்கிறா. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீ ராத்திரி எங்கேயும் போகக்கூடாதுன்னு கோஜா கிட்டே சொல்கிறா நட்சுகி. கோஜா கேட்குறான் எதுக்குன்னு. நட்சுகி சொல்கிறா, அவனுக்கு நான் எச்சரிக்கை மட்டும் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நட்சுகி யூகினாக்கு அவளுக்கு பிடிச்ச அந்த பொம்மையை கொடுக்குறா. நட்சுகி சொல்கிறான், அந்த கடையில் நீ மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அந்த பொம்மையை. அதுக்கப்புறம் கோஜாவும் யூகினாவும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து பேசுகிறாங்க. யூகினா சொல்கிறா, வில்லன் கூட இருக்க அந்த பொண்ணோட ஃபேமிலியர் வந்து செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லன் சர்ச்சை சார்ந்தவன், சர்ச்சு இதுக்குள்ளே எப்படியோ இன்வால்வ் ஆக பார்க்குறாங்க. இந்த ஆதாரத்தை மட்டும் நம்ம லயன் கிங் ஆர்கனைசேஷனில் சொல்லிட்டோன்னா நீ குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சிடலாம். கோஜா சொல்கிறான், அதுக்கு நம்ம அந்த 2 பேரை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு. அதுக்கப்புறம் யூகினாவை கோஜாவும் சாப்பிட்டுக்கிறாங்க. யூகினா சொல்கிறா, அவங்க 2 பேர் எங்கே இருப்பாங்க எனக்கு தெரியும், காலையில் ஃபுல்லாக இதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி அந்த நோட்டை காமிக்கிறா. அவங்க ஈஸ்ட் யூரோப்பியன் சர்ச்சில் தான் இருப்பாங்கன்னு சொல்லும் போது கோஜா சொல்கிறான்,
அந்த இடத்த போலீஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க போலீஸே கண்டுபிடிக்காத இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. அது என்னன்னு யூகி நான் கேட்கும்போது கோஜோ சொல்கிறான், அந்த இடம் ஏதாவது லோக்கல் ஆஃபீஸாக இருக்கும். யூகி நான் சொல்கிறேன், நீங்கள் லோக்கல் ஆஃபீஸ் தான் நிறைய இருக்குது, அவ்வளோத்தையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? கோஜோ சொல்கிறான், ஐலாண்ட் மேனேஜ்மெண்ட்கிட்ட தான் இந்த எல்லா டேட்டாவும் இருக்கும். நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கெல்லாம் அந்த தகவல் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லும் போது கோஜோக்கு ஒன்று ஞாபகம் வருது. அசாகி ஐலாண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் வேலை செய்கிறா, அவளுக்கு எல்லா தகவலும் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறான். அசாகி சொல்கிறா, யூகினா தானே ஒன்று அமிச்சான்னு. கோஜோவில் இது எனக்காக தான் கேட்குறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். அசாகி கோஜோக்காக வேறு வழி இல்லாமல் உதவி பண்ணுறா. அவள் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா அவங்க 2 பேரும் எங்கே இருக்கான்னு. அந்த இடத்துக்கு கோஜோவும் யூகினாவும் போகிறாங்க. யூகினா சொல்கிறா, சென்பாய் நீங்கள் இங்கேயே இருங்க, உங்களுக்கு சண்டை போட தெரியாது, நானே இதை தனியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது கோஜோ சொல்கிறான், உன்னை பற்றி நான் கவலைப்படுறேன் யூகினா, நீ எப்பவுமே தனியாக சண்டை போடணுன்னு அவசியம் இல்லை, நான் உன் கூட இருப்பேன் எப்பவுமே. அதை யூகினா கேட்டனோடனே அவன் மூஞ்சி செவந்து போயிடுச்சு. கோஜோவும் யூகினாவும் அவங்க 2 பேர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அது பூட்டி இருக்குது. கோஜோவில் இது பூட்டி இருக்குன்னு சொல்லும் போது யூகினா சொல்கிறா, இதுதான் மாயின்னு. யூகினாவை ஸ்பீரை வச்சு அதை தட்டும் போது அது மாயின்னு தெரிஞ்சிச்சு. அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. 2 பேரும் உள்ளே பார்க்கும்போது செயற்கையாக உருவாக்கப்பட்ட அந்த ஜந்துக்கள்லாம் கோஜோ பார்த்தோன்னே கோபமாக வரான் அவன். அந்த வில்லன் கூட இருக்க அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இந்த ஐலாண்டு முழுங்க போது ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடுங்க. இந்த தீவு வந்து தண்ணியில் மிதந்து இருக்க காரணமே ஒரே ஒரு பொருளால் தான், அது பேர் தான் கார்னர் ஸ்டோன், அதை நாங்கள் எடுக்க போகிறோன்னு சொல்கிறா. அதுக்குள்ளே அந்த வில்லன் வந்துடுறான். அந்த வில்லன் சொல்கிறான், அந்த கார்னர் ஸ்டோனோட சக்தி எனக்கு கிடச்சிருந்தா என் கனவு நிறைவேறிடும், அதுக்கு காரணம் லயன் கிங் ஆர்கனைசேஷன் தான், அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்கிறான். கோஜோ கத்துறான், அதுக்காக தான் அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே அந்த செயற்கையான ஃபேமிலியரை வச்சுருக்கியா நீ? அந்த வில்லன் சொல்கிறான், அஸ்டார் தேவா கேட்குற? ஆமாம், அதுக்கு தான் அவள் கூட நான் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது கோஜோ சொல்கிறான், அவள் கூட அதுக்கு இருந்தால் அவள் செத்துருவான்னு உனக்கு தெரியும்ல. அந்த வில்லன் சொல்கிறான், எனக்கு தெரியுமே, 2 வாரத்துலேயே அந்த ஃபேமிலியில் அவளை வந்து மிளிங்கிடும். யூகி நான் சொல்கிறான், அவளை பொருள் மாதிரி யூஸ் பண்ணாதான் நீ வளர்த்தியான்னு. வில்லன் சொல்கிறான், லயன் கிங் ஆர்கனைசேஷன் மட்டும்தான் சும்மாவா, உன்னையும் அவங்க பொருள் மாதிரி யூஸ் பண்ண தான் வளர்த்துருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே நீ உன்னை அட்டாக் மேட்சாக மாற்றிருக்காங்க பேர், அதிலே உனக்கு தெரியல, இதுலேருந்தே உனக்கு புரியல யார் வில்லன் யார் ஹீரோன்னு. அதை கேட்ட கோஜோக்கு தலைக்கு மேலே கோவம் ஏறி ஃபேமிலியில் அவனுக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த வில்லனை தாக்கலான்னு போகும்போது அஸ்டார்டே வந்துட்டு அவளை தடுத்துட்டா. அஸ்டார்டேவோட தாக்குதலை தாங்க முடியாமல் கோஜோ கீழே விழுந்துட்டான். யூகி நான் வந்து அவள் ஸ்பீரை வச்சு அந்த அஸ்டார்டேவோட தாக்குதலை தடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த வில்லன் சொல்கிறான், நீ எவ்வளோ தான் அந்த ஸ்பீரை வச்சு தாக்குனாலும் ஒன்றும் ஆகாது எங்களுக்கு, அதுக்கான ஏற்பாடை நான் பண்ணிட்டேன். உங்களை மாதிரி லயன் கிங் ஆர்கனைசேஷன்லேருந்து வருவீங்கன்னு தெரிஞ்சு தான் அஸ்டார்டேவோட ஃபெமிலியரை நான் உருவாக்கி வச்சுருக்கேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றா பண்ண முடியாது. யூகி நான் அஸ்டார்டேவோட தாக்குதலை தாங்க முடியாமல் கீழே விட்டா. வில்லன் அதை சாக்காக பயன்படுத்தி அவன் கோடரை வச்சு யூகினாவை தாக்கலான்னு வரும்போது கோஜோ காப்பாற்றிட்டான் யூகினாவை. ஆனால் கோஜோ யூகினாவை காப்பாற்றுன பேரில் இறந்துட்டான். அதை பார்த்தா யூகினா கத்துறா. வில்லனும் அந்த அஸ்டார்டேவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அதோட சொல்ல முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள்கிட்ட வீடியோ பெறுவது உங்கள் தமிழா மெஸ்டா.